சகோ, எதுக்கு கருத்து கேட்பு கூட்டத்தில் திமுக எம்எல்ஏ வெளியூர்காரங்கெல்லாம் பேசக்கூடாது, திருவெற்றிக்காரங்க மட்டும்தான் பேசணும்னு சொன்னார்? வெளியூர்காரங்கெல்லாம் பேசினா திமுகவோட திருட்டுத்தனம் வெளியே வந்துடும்ல, அதனால தான். என்ன சகோ சொல்கிறீங்க? அட ஆமாப்பா, காலாவதியான அறிக்கையை வச்சுக்கிட்டு தான் இவங்க கருத்து கேட்பு கூட்டத்தையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த உண்மையை வெளியே கொண்டு வந்தது நம்ம நாம் தமிழர் கட்சி விக்னேஷ் தான். காலாவதியான அறிக்கையா? அப்புறம் எதுக்கு இந்த கருத்து கேட்பு கூட்டம்? எல்லாம் ஒரு கண் தொடப்புக்கு தான். இந்த மாதிரி பல திருட்டுத்தனத்தை பண்ணி எப்படியாச்சும் இந்த அனல்மின் நிலையத்தை விரிவாக்கம் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணுறாங்க? அதுவும் இல்லாமல் இந்த அணுமின் நிலையம், அனல்மின் நிலையம் இதனால் சுற்றுச்சூழலுக்கு தானே பாதிப்பு அதிகமாக இருக்குது. சுற்றுச்சூழலுக்கு இது பாதிப்பு தான், ஆனால் திமுக காரங்களுக்கு தானே வருமானமே. இந்த மாதிரி அனல்மின் நிலையங்கள் இருந்தால் மட்டும்தான் அதானிக்கிட்ட இருந்து நிலக்கரியை இறக்குமதி செய்ய முடியும். அதானிக்கிட்ட இருந்து நிலக்கரியை வாங்கினா மட்டும்தான் அதானி திமுக காரங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. அந்த கமிஷன் படத்துக்கு தான் இம்புட்டு வேலையும். ஓ அப்படியா சகோ? அப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்களும் இதைத்தான் அந்த மேடையிலேயே கேட்டார். இனிமேலாவது இந்த அனல்மின் நிலையம், அணுமின் நிலையம் இதெல்லாம் மூடிட்டு சூரிய ஒளி மின்சாரம், காற்றாலை மின்சாரம் போன்ற மறுசுழற்சி செய்யக்கூடிய மின்சாரங்களை அரசாங்கமே நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இனி வரும் காலங்களில் சூரிய ஒளி மின்சாரத்தை அரசாங்கமே ஏற்று உற்பத்தி செய்யுமா? செய்யும், கண்டிப்பாக செய்யும். நாம் தமிழர் கட்சி அரசாங்கம் அமைந்தோனே அதைத்தான் செய்யும்.